வணக்கம். இந்த ஆரோக்கிய குறிப்புகளில் மிக முக்கியமானது உடற்பயிற்சி, உணவு திட்டமிடுதல். அதில் காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், எண்ணெய் ஆரோக்கியமான அளவெல்லாம் இருக்கிற மாதிரியே அன்றாடம் உடற்பயிற்சி, குறைஞ்சது 5 to 6 நாட்கள் உடற்பயிற்சி கடைபிடிக்கணும். அதற்கு அடுத்தது அது குறைஞ்சது 50-45 நிமிஷமாவது இருக்கணும். அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 150 நிமிஷங்கள் குறைந்தபட்சம். உங்களால் முடிஞ்சா இன்னொரு 200 நிமிஷம் கூட நீங்க நடக்கலாம். அதை குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்திலிருந்து 45 நிமிஷம் எந்த உடற்பயிற்சி வேணா செய்யலாம். நடக்கிறவங்க வேகமாக நடக்கலாம், சைக்கிளிங் செல்றவங்க, இல்லை ஆரோக்கியமான ஏரோபிக் எக்ஸசைசஸ் வீட்டில் பண்றதே பண்ணலாம். ஸ்கிப்பிங், புஷ்அப்ஸ், தண்டால் எடுக்கிறது, கை கால் அசைச்சு பண்ற ஏரோபிக் எக்ஸசைஸ், இது மாதிரி எது வேணா பண்ணலாம். பட் உடல் காற்றோட்டமான இடத்துல நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சி மிக நல்லது. இது உங்க சர்க்கரையும் கண்ட்ரோல் பண்ணும், இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும், மன அழுத்தத்தை குறையும். எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம மூளையில் நிறைய சுரக்கிறது. உங்க மனதை சந்தோஷமாகவும் உங்க மனதில் இருக்க அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மிக மிக உதவியா இருக்குது. அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் நல்ல உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யறாங்களோ அவர்கள் ஆரோக்கியமான உடல் நிலை, சர்க்கரை கட்டுப்பாடு, ரத்த கொதிப்பு வராமல் நல்ல ஆரோக்கியமான பிளட் பிரஷர் இருக்கும், நல்ல தூக்கம் வரும், சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கடைபிடிக்கிறப்போ உங்களுக்கு ஆரோக்கியமான சர்க்கரை கட்டுப்பாடு வந்துடும். அது உங்க உடம்புலையும் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும். உங்க கண்ட்ரோல் நல்லா இருந்தாவே உங்க நீண்ட நாள் உங்களுக்கு சர்க்கரை நோயினால வர இருதய பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, கண் பாதிப்பு எல்லாம் வர்றதை ரொம்ப நாளைக்கு தள்ளி போடலாம். அப்படியே வரக்குள்ள லேசா இருக்கும். அதை நம்ம மருந்து மாத்திரைகள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கலாம்.